Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நேசத்து வழிநடத்துகிற நன்மை பரலோக பிதாவே, வாயின் ஆசீர்வாதப்படுகிற காலவழி காண்பியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு திருப்பியும் நடந்தபடியாக நாங்கள் சொல்லுகிறோம். கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் யாவற்றையும் போகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலநிலை பலப்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. பாடப்போகிறதான பாடல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவி பலப்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனுக்கு தொடர்ந்து வழிநடத்தபடியாக சொல்லிக்கிறோம். பாடப்போகிறதான பாடல்கள், சாட்சிகள், காணிகள் பகுதி எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இறைவனை நடந்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. வேறு வல்லமையான கரங்களை ஆண்டவரே விடுதலை பயன்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதியை கிருபை செய்ய பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடலை பாடி அந்த மகிமை செலுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம்
Hallelujah. வந்து ஒரு பாடலை பாடுகிறேன். Praise the Lord.
பாடுறது அந்த ஆர்வம் உங்களுக்கு பாடுறாங்க சொல்லுறேன். Stand it out. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலே தாண்டிடுவேன், மதிலே தாண்டிடுவேன். ஐயா, சோதிரம், ஏசையா, சோதிரம், ஐயா, சோதிரம்,
உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை எண்ணி யாரை பாடுவேன் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை எண்ணி யாரை பாடுவேன் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தரே பரவசமே வரவே வருவே பரம்பொருளே பரிசுத்தரே பரவசமே Hallelujah. 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 எல்லாரும் முன்னாடி பண்ணிக்கலாமா? Praise the Lord. Thank you, Jesus. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, உம்மை போற்றி பாடி என் உயர்ந்த கண்மலை என்று சொல்லப்படுகிறது. அவரை பாடும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அவரை மகிமைப்படுத்துகிற நேரத்துக்குள்ளே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான மனுஷர்களை நாம் பயன்படுத்தினாலும் தேவனுக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நாமிலே வந்திருக்கிறார். நம்முடைய யோசித்து பார்ப்போமா? உண்மையே போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலை என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக அவர் உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம கொடுப்போமா? Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. மகிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வாரும். ஆண்டவரே, நீர் வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. ஹalleluya. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர்,
துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹalleluya. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த 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 நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya. மகிமை நிறைந்தவரே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ரெண்டு கையில உயர்த்தி வச்சு சொல்லலாமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கையில் திருப்பி பாடலாமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எதுவெல்லாம் மகிழை மோதி எதிர்த்தாங்க அறிக்கையே. எதுவெல்லாம் மகிழை மோதி எதிர்த்தாங்க அறிக்கையே. எங்கள் உறவினரே, எங்கள் உறவினரே,
பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, தேவன் மகிமைப்படுகிற ஒரு காரியம். நீ வணங்குற தெய்வத்திற்கு நீ செய்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? பொண்ணு பொருளை கொண்டு கொடுக்கல, நீ அவர் ஆராதிக்கிறது மட்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆராதிக்கிற? முழு இதயத்தோடு ஆராதிக்கிறியா? கஷ்டத்தோடு கூட ஆராதிக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்ப சந்தோஷம் எப்படி துதிக்கணும்? யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் உள்ளம் மகிழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப தெரியுமா மகிழ்ந்தது? அவரை பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது. எல்லாரும் தெரிந்து பாடுற பழைய பாடுதான், நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில பிள்ளைகளெல்லாம் தெரிந்த பாடு. எல்லாரும் காலை தட்டி நான் பாடலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை நோக்கி கூப்பிட்டால் நான் அவனோடு பதில் கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யாரும் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? கவலையோடு கூட வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சொல்லுவோமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆகதாலும் நீக்கவாரும் இந்த வேளையிலே, ஆகதாலும் நீக்கவாரும் இந்த வேளையிலே. Oh,
உங்க சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். உங்களை துதிக்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறதான் சொல்லுங்க. கர்த்தரோடு பேசிக் கொள்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. எல்லா கண்ணீரை கட்ட துடைக்க போகிறார். வேதனைகளை கட்ட மாற்ற போகிறார். பிரச்சனைகளை கட்ட விடுதலை கொடுக்க போகிறார். எல்லா வாய்ப்புகளும் சொல்லுங்க. அப்பா, எங்கள் மத்தியில் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பேசுங்க ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ பேசாத கர்மம் மறக்காதீங்களா? நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா நேரங்களும் நீ சொல்லமா. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. சிங்காசனத்திலே ஹalleluya. ஹalleluya. சிங்காசனத்திலே பரிசுத்தரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சிங்காசனத்திலே பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்
இரக்கத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவர் வருகிற மாதங்களில் அப்பாவுடைய கிருபை மாத்திரங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்டிப்பான பலத்தலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன இருதயங்கள் ஆண்டவரே சந்தோஷம் அடையட்டும். அப்பா வேலைகள் விட்டப்பட்டிருக்க சரீரங்கள் எல்லாம் பலவீனமாய் ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. வேலைநாளில் மாற்றப்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே பலவீனாக கிருபையால் நிரப்புகிறார் ஆண்டவரே. தேவிக்கு மேல சுகம் ஒவ்வொரு பிள்ளை இப்பொழுது இறங்குவதாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தை வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் மாற்றுவீராக. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. வெறுமட்டு இருத்தை தேற்றுகிறவர் ஆண்டவரே. குறைந்து போன உடல்களை தேற்றுகிறவர் அப்பா. அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எந்தெந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துக்கத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ நீங்க சொன்னீங்களே அப்பா என் கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரே. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. பலப்படுத்தி வீராக ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாக இருக்கும் மாதிரியே சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. சாட்சிக்கு பிள்ளைகள் நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம சாட்சி சொல்லணும். நீண்ட நேரம் சாட்சி சொல்ல வேண்டாம். சிறுமா கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் நீங்க சொன்னா போதும். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்தார். ஆமென். எனக்கு நான் எப்பொழுதும் சொத்து தோன்றுதான் ஹalleluya. கேட்பதெல்லாம் பெறுவதற்கு வெள்ளத்தோடு ஆண்டவர் சுகமாக இருக்கணும். எதிராளி கடன்களுக்கு நாம் நோயை நாம் விஸ்தாரமாக இந்த கிராமத்தில் நடக்கணும். போராட்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் 3 மணிக்கு எழுந்தார். இப்போலாம் 3 மணி 4 மணி நான் சபையாருக்கு சபைக்கு போறதுக்கு எல்லா உலகம் முழுவதும் எல்லா கட்டங்களுக்கும் தேசங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த தேச உலகத்தில் என்ன அக்கிரமம் என்ன எனக்கு தான் வேலை. இப்போ தூக்கத்தெல்லாம் விட்டுட்டேன். அதிகமாக எந்த காரியமும் செய்யறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜபத்தில் யாராச்சும் பேசி பாரத ராத்திரி ஜபம் நானே ஜபம் பண்ணது எழுதிட்டு எனக்கு நெஞ்ச காட்சி. ஹalleluya. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஜபத்தில் இறங்கு ரொம்ப கூட எனக்கு அந்த இது நைட்டு பாருங்க எனக்கு சாப்பிட்டு பார்த்தேன். 3 மணிக்கு ஜபத்தில் உட்காந்து 2 பேரும் தான் உட்காந்து. ஆனால் நான் விடிய வரைக்கும் ஜபம் 3 மணிக்கு அந்த அம்மா 5 நிமிஷம் தான் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து புரிஞ்சா உட்காந்து அதோட அவங்க வெளியே வந்து அதனால் நான் கற்றுக்கிறேன். பண்ண முடியாத நீதியும் அதிகாலை தேர்வு கண்டறிந்து காலையில்
உடனே ரெண்டு போக்கு சாத்தான முடியும் ஜபம் பண்ணிட்டாரு. ஜபம் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு ஜீரணம் ஆவாங்க சாப்பிட்டு ஜீரணம் எனக்கு இப்படி தான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு மாறி எல்லாம் இருக்குது அடிக்குது என்னப்பா பண்ணுது என் அப்பாவில் போய் பார்த்தாங்க காலையில் முடிக்க பிறகு நான் பார்த்துட்டேன் ரொம்ப ஆர்ப்பாட்டம். நான் சொன்னேன் நான் வர மாதிரி இல்லை போகுது நீ தேங்காய் வாங்கி மனம் இல்லைன்னா வேணும் நீங்கள் வந்து கை காலம் ரொம்ப ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேஜராகல முறுக்கு ஆவியானவரே நீங்கள் கொண்டு போய் ஆகணும் நாங்கள் போய் ஆகணும் அப்படியே வாகனத்தில் நீங்கள் ஓட்டுமா நாங்கள் நீதான் எங்களுக்கு உத்தரவாங்க எழுந்து எல்லாரும் ரெடியாக ரெண்டு பேரும் கிளம்பி வர வழியில் அனுப்பப்பட்டுக்குள்ள 4 பேர் எல்லா அவருடைய வாக்கு அவருடைய எல்லாத்திலையும் நாளை நம்ம எல்லாத்தையும் அற்புதமாக கொண்டு வந்தார். யாருமே ஆண்டவர் நம்புறதுலாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இல்லையோ ஆனால் உங்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்லி நான் தெரிவிக்கிறேன். உண்மை சாட்சி சொல்றது நிச்சயம் பொய்யே கிடையாது. பொய்யானா நான் 3 மணிக்கு ஏழு நான் சொல்லிட்டேன். நான் அப்படியே கூட நான் 3 மணிக்கு ஏதாவது கொடுத்து அதனால சில காரியங்களே 4 மணிக்கு 3 மணிக்கு எங்களுக்கு சில காரியங்களை கூட தேடி வருது. காலங்களில் ஜபிக்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சபைக்கு தடையெல்லாம் வாங்க. எந்த ஆபத்து இருந்தாலும் ஆண்டு எந்த வழியாக நாமத்தை அப்புறப்படுத்தாங்க. ஆள்மாறாங்க வாங்க. உங்கள் குடும்பத்தையும் பெரியவர்களுக்கு சிறுவர்களுக்கு குழந்தைங்களாம் ஆசைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் சாட்சி வைக்கிறேன். கர்த்தருடைய சாட்சியை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கருத்துக்கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தரை கொண்டு வரும்படியாய் போன வாரம் ஐயா ஜெபிச்சது போல கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்ணவதி அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோத்ரம் 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 சொல்லுங்கம்மா. சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குறையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஆண்டவரே என் கையை நீ பாரு, எவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறேன், எனக்கு குறை சொல்கிறாங்களே அதுக்காக நன்றி குறை சொல்லுவாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன். அதுக்காக எனக்கு சிறிய ஒரு சர்டிஃபிகேட் கூட கொடுத்தாங்க. நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக ஆண்டவர் போரான்னு ஒரு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்காங்களும் எனக்கு தயவு கருத்து கொடுத்துக்காக நன்றி சொல்கிறேன். இப்போது என் குடும்பம் வந்து கூட்டி சேரணும். ஆண்டவர் பிள்ளை வரவே மாட்டேங்கிறா எவ்வளோ ஜெபம் பண்ணாலும். அதுக்காக அவங்க வந்து வீடு சேரணும். 25 வருஷம் அவங்க தான் இருந்தேன். இந்த 1 வருஷம் நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு விட்டு அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் வந்து எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறான். வீடியோ காலில் பேசுகிறான். நான் படிக்கிறேன், எக்ஸாம் இருக்குது, எனக்கு வேலை ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் நான் வந்து போக முடியாதுன்னே சாப்பிட்டு சொல்கிறான். ஒரு நாள் கூட வந்து போகலை. நான் வந்து என் பையன் நேரடியாக பார்க்கல. அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சாட்சி ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக அது சாட்சி ஆஸ்வதிக்கும்படியாய் மகனை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படியாய் எல்லாரும் கருத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சைமன் அவர்கள் சங்கீத பகுதியை வாசிப்பாங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 36வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 36 அதிகாரம் 1 முதல் 12 வசனத்தை மாறி வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பலம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்கள் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியாதம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டையின் நிழலை வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். துன்மார்க்கன் கால்
என் மேல் வராமலும் துன்மார்களுடைய கை என்னை பறக்கடியாமலே இருப்பதாக சேர்ந்து வாசிப்போம். அதுவும் அக்கிரமக்காரன் எழுந்திருக்க மாட்டாமல் தெல்லோடு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாடலை பாடி ஆராதனை செய்கிறோம். சில காணிக்கை செலுத்துகிறோம். தாவீதும் ஆரோனும் பாடப்படுறாங்க. சோதரன் சதர்படாம பாடுங்க. சோதரன் வா. சீக்கிரம் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு உன்னை சிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரவிருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு உன்னை சிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரவிருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரவிருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய காணிக்கை ஆசீர்வதிங்க. எல்லாரும் கரத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் நூறத்திலேயாய் கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து உதவி செய்ய கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, காணிக்கை செலுத்தின அப்பவந்தனை இப்படியாதபடி தேவி ஆசீர்வாதத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கொண்டு இப்படியே சீக்கிரத்தில் ஆசிரியத்தை கொடுக்க முடியாது. நீங்க ஆகாரம் கொடுத்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியத்தை கொடுக்க முடியாது. அது கொடுக்கணும் கத்தர் பாதுகாத்து ஆசிரியத்தை கொடுக்க கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். காணிக்கை ஆசிரியருக்கு முடியாது சொல்லி அண்ணா ஜோம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. தயவு செய்து எனக்கு ஆசிரியத்தை கொடுக்க முடியாது. நம்மளுக்கு நல்ல ஜோம் பண்ணுவாங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு காட்சிகளாக இருப்பதற்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு தருணம் ஸ்தோத்திரம். அற்புதமான ஆவியான தேவனே, இந்த தேவி சேவைக்காக ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஆவியான தேவனே, கரப்பட்டுமா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறாவே என்னை தகுதிப்படுத்த ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க நாமத்தால் ஜெபிக்க வல்லமை கொடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோட ஸ்தோத்திரங்களை நான் சொல்லும்போது மாறவே எங்களை பரிசுத்த உள்ளத்தோடு ஆடவே நாங்கள் ஆவியான தேவ உள்ளத்தினாலே இறங்க முடியாத ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, தேவனை இனிய பரிசுத்த பரிசுத்தப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, சரீரம் முழுக்கவனே உமக்காக ஆடவே ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, வாக்குறுதி தேவனே, அந்த மனிதனுக்கு ஆத்மாவை கொடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, சாட்சி ஒவ்வொரு ஆவியான தேவனே உமக்காக ஒவ்வொரு பிள்ளை ஏற்றத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ கடவுளை பாருங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவியான தேவனே, நாங்கள் வெறுமையா பாடக்கூடாதே. உன் முகத்தை காமியவனே, உங்களோட தரிசன காமியவனே, உங்களோட கிருபையை தாரவனே, உங்களோட பரிசுத்த ரத்தவனே. ஆமென். ஆவியான தேவனே, எங்க மத்தியிலே வாழவனே, பரிசுத்தமான ஆவியான தேவனே, ஹalleluya முகத்தை பாருவனே, எங்க பாருவனே. ஆவியான தேவனே, உன் முகத்தை நான் பார்க்கிறேனே, உன் கிருபை செய்யப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியான தேவனே, உமக்கு நன்றி அடே. ஆவியான தேவனே, உமக்கு நன்றி அடே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆதரவுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியான தேவனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனோட வார்த்தை மேலே ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களோட பரிசுத்த ரத்தத்துல மூடி மறிங்க. ஆவியான தேவனே, அந்த பலிபீடத்தின் வார்த்தையாளரே, எங்க சேர்க்கையாளரே கிருபை கொடுங்க. எந்த தடையில்லாத வளர்ந்தாளே, ஒவ்வொரு வார்த்தையாளரே, தேவனை இயற்கை சேரட்டவனே, தேவனை சிதிரை சேரட்டவனே, எங்க குடும்பத்தை சேரட்டவனே. ஆவியான தேவனே, நான் இங்க போகும்போதானே துக்கத்தோடு மகால் பண்ணினே மன மகிழ்ச்சியோட பகுத்து ஆமென். ஸ்தோத்திரம். தேவனே, அப்பா எங்களோட பாத்திரமனே, எங்களோட பாத்திரமனே இங்கே காணக்கூடாதே. எங்களோட பாத்திரம் நிறுவனமா வந்தே இனக்கட்ட பாவத்துக்கு சொல்றப்பா. உங்களோட நாமத்தினாலே எங்களை மகிமைப்படுத்துப்பா.
ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையாளரை வைகத்துமாவுக்கு ஸ்தோத்திரப்பா. அருமையாக ஆமென் தேவனே. அந்த தேவ வார்த்தையாளரை தாரமனே எங்களோடு பேசுங்க மனே. ஒவ்வொரு இதற்கு பேசும் மனமாவுக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்ம இவ தேவன் நடித்ததே உங்களுக்கு ஜீவனத்துக்கு ஆமென். கர்வம் பேசலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துதல் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 29 நாட்களை கர்த்தர் கடக்க செய்து 30 நாட்களிலே வந்து கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சபையாருக்கு நாம் கவனிப்போம். ஸ்தோத்திரம். வியாழக்கிழமைகளில் ஜபான் பதில் நாம் போய் சந்தித்திருக்கோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய முதல் வியாழக்கிழமையில் செயல்முறைகளிலே ஜபம் நடைபெறும். வருகிற வியாழக்கிழமையிலே ஜபம் இருக்கும் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுடைய கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை உபவாசம் வருகிறது. சனிக்கிழமை மாலை ஜபம் நடக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதிக்கிறது. அதுக்காக கலந்து கொள்ளுங்கள். தன்னுடைய ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் தாய்மார்கள் நீங்கள் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் அழைக்கிறேன். நிச்சயமாய் அநேக அதிசயங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. போல கிறிஸ்துமஸுக்கு ஒரு குடும்பத்திற்கு 2000 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சீக்கிரமாக நேரங்களிலே நீங்கள் டிசம்பர் முதல் மாதத்தில் அதுக்கு முன்பதாக நீங்கள் கொடுக்கபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 வருஷமாக சர்ச்சை வந்து நமக்கு இதாய் கேட்டது அடையல. இந்த வருஷம் அப்படி விட்டுக்கூடாது. ஆகவே நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் போடப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் பேராக இருக்கிறோம். அதற்கு சரி கண்டபடியாய் முடிந்த உதவிகளை செய்து இந்த ஆலயத்திற்கு கொடுக்கபடியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வருஷத்துல ஒரே ஒரு ஆலயத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? சத்தமா சொல்லுங்க. வருஷம் மாசம் யாரும் கூறுங்களா? 2000 ரூபாய் 5000 ரூபாய் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அந்த வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு நாம் இதை செய்யணும். ஆகவே நீங்க உற்சாகமாய் சந்தோஷமாய் நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அதை செய்யணும். அல்லேலூயா. ஸ்டாண்டிங் அல்லேலூயா. ஆகவே அதை நீங்கள் உற்சாகமாய் தேவனுக்கு செய்கிற காரியங்களை உற்சாகமாய் செய்யுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக விருத்தியாய் ஒரு திரும்ப கொடுத்து உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நாம் கவனிப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே தாய்மார்கள் நீங்கள் வரும்படியாக கூப்பிட்டுருக்கிறோம். கீழ்படியாமல் அப்படிதான் இருக்கும். வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீ என்னத்த சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லாமல் தேவனுக்கு மகிமையாக அந்த உபாச ஜெபங்களிலே நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக செபிக்கிறதுக்கு அது ஒரு நேரம் தான். ஞாயிற்றுக்கிழமை நம்ம உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது. அநேக காரியங்களுக்கு செபிக்க முடியாது. ஒரே அநேக காரியங்கள் ஜெபிக்க வேண்டிய எதுன்னு சொன்னால் அது வெள்ளிக்கிழமையில உபவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அநேக கட்டுகள் கர்த்தர் அறுக்கபடியாக கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். மகாய் இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அடையை மறைத்து கர்த்தரை பேசுகிறார்கள். பேசும்போது நான் இல்லப்பா, நீர் எங்களை நடத்தபடியாக நாங்கள் சொல்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். நன்மையும் கிருபையும் தொடர்பு செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பொல்லாப்பை விட்டு விலகி
நீக்கி நன்மை செய்து நன்மை செய்து தேடி சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும். அதை பின்தொடரும். அல்லேலூயா. சமாதானத்தை நாம் என்ன பண்ணணுமா? தேடி அதை பின்தொடர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது? சண்டை நடக்குது. நாட்டுக்கு நாட்டு நடக்குது. சண்டை நடக்குது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், சமாதானத்தை தேடி அது என்ன பண்ணுமா? நாம் அதை பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. எதுக்கு இடையில அல்லேலூயா சொல்றோம்னு சொன்னா சில பேருக்கு கை தூக்கு அல்லேலூயா சொல்றது கூட கஷ்டமா. இந்த கவனத்தை திருப்பறதுக்காக ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்வதற்காக ஒரு அல்லேலூயா. இதுதான் நம்ம அல்லேலூயா சொல்றோம். எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் ஃபேஸ்புக் பார்த்துருப்பீங்க தெரியாது. அல்லேலூயா சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறான். அல்லேலூயா சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு. யார் சொல்றது? நம்ம ரோமன் கேத்தலிக் சபையில சொல்றாங்க. அல்லேலூயா. ஒரு ரோமன் கேத்தலிக் சபையில ஒரு ஐயா சொல்றாரு, அல்லேலூயா சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறான். நீ அல்லேலூயா சொல்லாமே நீ என்ன பண்ற? கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயான்னு சொல்லும்போது இந்த கைகளை வைத்து சொல்லி பாருங்க, உன் கை எல்லாம் போயிடும். போலன்னா நீ சரியா சொல்லலன்னு அர்த்தம். அல்லேலூயா. 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 ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும். எப்படி இந்த சமாதானம் ஒரு குடும்பத்திற்குள்ளே வருகிறது? இந்த சமாதானம் எப்படி நாம் தேடி ஓட வேண்டும்? எப்படியெல்லாம் இந்த குடும்பத்திலே சமாதானத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல ஒரு சமாதானம் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி அந்த பரலோகத்தில் இருக்கிற சமாதானம் உங்க குடும்பங்களிலே தங்கியிருக்கும் என்பதை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 36வது வசனத்திலே அதுக்கான விடை சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. 19:38 லூக்கா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா அவர் என்ன பட்டவர்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக மிகுந்த சத்தத்தோடு என்ன பண்ணார்களா? தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. சொல்லமா? பரலோகத்தில் இருக்கிற சமாதானம். அந்த பரலோகத்தில் சமாதானம் அறிய முடியும். சச்சரவு கிடையாது, புசிப்பு கிடையாது, குடிப்பம் கிடையாது. எது இருக்குது? துதி மாத்திரம் இருக்கிற ஒரு சமாதானம். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்காக ஒரு வீட்டை நான் என்ன பண்ண போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். அந்த வீடு எப்படி இருக்குமா? தங்கத்தினாலே பொண்ணுனாலே என்ன அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது மிக பெரிய வீடு. அங்க புசிப்பு கிடையாது, குடிப்பு கிடையாது. எப்படி இருக்கும்? துதியினாலே நிறைந்திருக்கும். சொல்லலாமா? அல்லேலூயா. புசிப்போம் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அவரை பாடுபடியாய் தாவீதுக்காரர் என்ன பண்ணுவாங்க? நல்ல பாடலை பாடி சந்தோஷமா இருப்பார். மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு கூட இருப்பாங்க. அங்க ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் பரலோகத்தின் சமாதானம். அந்த பரலோகத்தின் சமாதானம் உங்க வீடுகளில் என்ன பண்ணுமா? தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 37வது வசனத்தை வாசிங்களேன். அவர் சந்தோஷப்பட்டு 39 வாசிங்க. அப்போது கூட்டத்தில் இருந்த போதகரே, உங்களுடைய சீசரை
என்றார்கள். அப்புறம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ம். இதற்கு பேசாமல் இருந்தால் ம். கல்லுகளை கூப்பிடும் என்று ம். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்களுக்கு அந்த வசனம் இல்லை. லூக்கா 2:4 வாசிங்க, 2:14 வாசிங்க. பூமியில் சமாதானம் இருக்கிறது வாசிங்க சொல்கிறார். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற ஆ. தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே 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 எத்தனாவது அதிகாரம்? லூக்கா 2:14. நான் முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு? 39 சொல்லிட்டேனோ? உங்களுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ரைட், வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், மகிமையும் பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானம் மனுஷர்களுக்கு பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? துதி எங்க வந்ததுங்க? துதி எங்க வந்தது? உன்னதத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. பாருங்க, துதியும் மகிமையும் வந்தது உன்னதத்திலிருந்து வருகிறது. அதான் பரலோகத்திலிருந்து வருகிறது. அவர் இருக்கிற இடம் அதுதான். உன்னதமான இடத்திலிருந்து வருகிறவர், உன்னை பார்க்கிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுருல கடைக்கால ஒரு வசனம் வாசிச்சோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் வேண்டுதல்களுக்கு கவனமாய் இருக்கிறது. அப்புறம் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. சொல்லலாமா? தீமை செய்கிறவர்களுக்கு, ஆராதனைக்கு ஒழுங்கா வராதவர்களுக்கு, வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு, ஜெபிக்காதவர்களுக்கு, அவருடைய வார்த்தை கேளாதவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன இருக்குல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? விரோதமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே விரோதமாய் காணப்படுறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? உங்க குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும்? பரலோகத்தில் சமாதானம் உங்க குடும்பத்தில் எப்படி நிலைத்திருக்கும்? ஒரு விஷயங்களை யோசித்து பாருங்களேன். பரலோகத்தில் இருக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வீட்டில் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சமாதானம் வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் நீ பரலோகத்தில் இருக்கிறவர் உன்னதனை என்ன பண்ணும்? துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தத்தை வைத்து சொல்லுங்க. சத்தத்தை வைத்து சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். அலங்காரே மகளே, அலங்காரே மகளே. அலங்காரே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார்.
அல்லேலூயா அல்லேலூயா. பிறகு பாருங்க, வேதத்துல ஒரு மனுஷர் இருக்கிறாங்க, அவர் வீட்டுக்கு எப்படி சமாதானம் வந்தது எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். அவர் எரிகோவில் பிரவேசிக்கும் பொழுது அந்த வழியாக நடந்து போகையில் பாருங்க, அவர் யார் பாருங்க, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சொல்லலாமா? வேதத்துல சகையை குறித்து அநேக நாட்கள் உங்களோட பேசி இருக்கிறோம். ஆனா நீ சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், அவன் வீட்டுக்கு சமாதானம் மறுபடியாக அவனுக்கு தெரியாம இருக்குது. அவன் தெரியாது அவங்களுக்கு சமாதானம் வரப்போகுது, அவன் வீட்டுல ஒரு ரட்சன் வரப்போது யாருக்கு தெரியல, சகையுக்கு தெரியாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் வகை தேடினான். சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி நாம் ஒரு குடும்பங்களில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொன்னால், ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் சொன்னால், ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தணும் சொன்னால், அதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ணணுமோ பண்ணாதான் என்ன ஆகும் முடியும். இப்போ வீட்டில் ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுங்க, யாருக்கு டிவி இருக்குது? எல்லாரும் டிவி இருக்கா? யார் வீட்டுல இல்ல? யார் வீட்டுல இல்ல டிவி இல்ல? கை வைத்து காட்டுங்க. ரைட், ஆண்டவர் புது டிவியை தருவார். ஆமென். நியூஸ் பார்க்கறதுக்கும் தேவனுடைய வார்த்தை பார்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அது எதெல்லாம் நாம் பிரயாசப்படுகிறோமோ, இப்ப லோன்ல வாங்க, டிவி வாங்க, என்ன பண்ணோம்? உங்க வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, நீ இதை எடுத்துட்டு வா. அது ஒரு பிரயாசம், முயற்சி. இதுல பாருங்க, நான் லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன பண்ணாது தெரியுங்களா? இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவா, என்ன பண்ணாங்க? எனக்கு நேரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு பணம் கொடுக்கறது. அப்போ ஒரு முயற்சி பண்ணாதான், நம்ம வேலை செய்யலாம், அதுக்கேற்ற பலன் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா இங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்பொழுது, சமாதானம் வரும்போது தெரியல. ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? முயற்சி பண்ணினான். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உள்ளவர், அவரை நான் பார்க்கணும், அவரை பார்த்து பேசணும்னு சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணான்? அவனை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டான். ப்ரிப்பேர் பண்றது என்ன? தயாரித்து கொண்டான். அவனை நான் பார்க்கணும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, அவர் எரிகோவில் பிரவேசிக்கும் பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும், அப்புறம் வேற யாரு? ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன் சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ, இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்க யாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை போல இந்த உலகத்தில் தோன்றி வந்தா அவன் நினைக்கிறான், சகேயு நினைக்கிறான், ஏசாமியை பத்தி யாருன்னு தெரியாது, ஏசாமி என்ன செய்தார்னு தெரியாது, ஏசாமி என்ன செய்ய போறான்னு தெரியாது. ஆனால் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் வகை தேடினான். வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானவனாய் இருந்தான். சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். அநேக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே, அநேக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கே போனாலும் பார்க்க முடியும், மேலே பார்க்க முடியும், வகை தேடி கொண்டிருந்தான். அவன் குள்ளமா இருந்தான். எப்படி இருந்தான்? சத்தமா சொல்லுங்களேன். மத்தப்படாதீங்க, சொல்லுறோம். அவனுடைய பார்வையை எப்படிப்பட்டவங்க? உயர்ந்தவராக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லலாமா? ஆணுடைய பார்வை எப்படி இருக்கிறீங்க? உயர்ந்தவராக இருக்கிறீங்க. அதுக்குன்னு உயர்ந்தவராக இருக்கிறீங்க குறை சொல்லு, அவங்களுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. கரெக்டா சொல்லுகிறார். அங்க சகையு என்ன பண்றாரா? வகை தேடின. வாசிப்பான். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி, பாருங்க, அவர் பார்க்கும்படி முன்னதாகவே இந்த பக்கம் தான் ஆண்டவர் வருவாரு, நான் எப்படியாவது அவரை பார்த்துடணும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? உங்களுக்கு அந்த வழியாக முன்னதாகவே அவன் ஓடி ஒரு காட்டத்தின் மரத்தில் என்ன பண்ணானா? ஏறிக்கொண்டான். சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம்
வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அண்ணாந்து ஆண்டவர் வந்துட்டார் அந்த வழியில. ஒரே சந்தோஷம். யாருக்கு? சையலுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வந்து அந்த வழியா வந்து இயேசு பார்க்கிறான். நேரா எங்க வந்தார் தெரியுமா? இந்த காட்டத்தின் வார்த்தை அருகே வந்தார். அல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து சகையவே நீ இறங்கி வா என்று சொன்னார். அவன் உள்ளம் சந்தோஷம் பொங்கினது. வேதத்துல வாசிக்கிற பாருங்க, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவனை கண்டு சகையவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்க வீட்டிலே தங்க போகிறேன். முதல்ல சொல்லாமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுல தங்க போறாரு. ஒரு யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் எண்ணி பார்க்கறது ஆசைப்பட்டான். ஆனா அவன் நினைக்கிற ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். அல்லேலூயா. பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஆண்டவர் வீட்டுல வராருப்பா. நீ துதிக்க ஆரம்பிச்சேன்னா உன் வீட்டுக்கு சமாதானம் எப்படி வரும் யோசித்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற சமாதானம் உன் வீட்டை தேடி வருகிறது. அவன் பார்த்து நினைச்சிருக்க அந்த மாதிரி ஒரு சாதாரண மரத்துல, ஒரு காட்டத்தி மரத்துல அவன் ஏறிக்கொண்டு அவன் பார்க்கிறான். ஆண்டவர் நீ இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? அவன் எதுவுமே செய்யலங்க. அவன் மனசுல நினைச்ச அவ்வளவுதான். அவருக்கு யாரையும் நான் பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா? காலையில எழுந்த உடனே ஆண்டவர் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? காலையில எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சொம்பத்துக்கு டீ கடைக்கு தான் நேரம் போவோம். காலையில அது பழக்கமா இருக்குது. காலையில டீ போட்டு குடிச்சிடணும். வேத வாசிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, செவிக்கிறது. ஆண்டவரை காலையில தேடுறது கிடையாது. நேற்று நான் படுக்கும்போது கரெக்டா மணி 1:45 சோத்துரும். எத்தனை மணிக்கு? 1:45. வேலையில நீ தூங்க வச்சுட்டு நினைக்காதீங்க. ஜபத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஜபத்துல இருக்கு. நான் ஜபத்துக்கு மாலையில ஜபத்துக்கு வரலன்னு என்னுடைய காரியங்களுக்காக வெளியே போயிருக்கேன். அது பிறகு நான் என்ன பண்ணேன்? நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போயிட்டு 1 மணிலிருந்து அது வரை சனிக்கிழமை ஜபத்துக்கு நான் வர முடியாம போயிடுச்சு சொல்லி 1:45 சொல்லி திரும்ப நான் 3:30 மணிக்கெல்லாம் எழுதி இந்த ஆராதனைக்காக சொல்லி ஆரம்பித்தேன். அல்லேலூயா. என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, ஜீவனை கொடுத்தவரே சோதரன். எனக்கு என்ன தூக்கமே வராதுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கேட்டு பாருங்க, மனைவி கேட்டு பாருங்க, நான் முடிச்சுதான் இருப்பேன். சின்ன ஒரு சட்டம் கேட்டா கூட உடனே எழுந்திருப்பேன். அந்த 3 மணிக்கு வேலையில பாருங்க, 3 மணில இருந்து அப்படியே ஆண்டவரை பாடினேன். இந்த பாட்டு தான் பாடினேன். என்னை காப்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே, அறியாததும் எட்டாததும் நீ அறிந்திருக்கிறே, நன்றாக நீ அறிந்திருக்கிறே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அல்லேலூயா. காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த காண்கிற தேவனை பார்க்கபடியா ஒரு மனுஷன் இருக்கிறார். அது பாட 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 அறியாமல பாருங்க. ஆராதனை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ஆராதனை என்ன பண்ணோம்? சீக்கிரமாய் போன முயற்சி பண்ணோம். அப்போ ஆகி போச்சு, லேட் ஆகி போச்சு. சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டு கொடுத்துட்டு லேட் ஆகி போச்சு. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த மனுஷன் பாருங்க, அவன் தாமதம் இல்லாமல் நேரத்தோடு அந்த வழியா வரும்பொழுது அவன் முன்னாடியே போயிட்டான். சொல்லாமா? எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பதாகவே 9 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்குள்ள வரணும்? 8:45 உள்ள வந்து நீ உட்கார்ந்து அவரை தேடும் பொழுதுதான் அவரை பார்க்க முடியும். சொல்லாமா? சகை என்ன பண்ணாரு? அவர் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. அந்த வழியா வரும்போது எதுக்கு முன்னாடி போனாரு? அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி மரத்துல ஏறினார். இல்லையா? ஜனக்கூட்டம் வந்ததுக்கு மரத்துல ஏற முடியாது. அவர் நினைச்சிருப்பாரு. அங்க ஏற நடக்குது. வாசிங்க.
தொடர்ந்து அவருக்கு அழைத்து அனாத்து பார்த்து முன்னாக ஓடி ஆ, அவரை பார்க்கும்படி ம், ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது பார்த்து அண்ணாந்து பார்த்து கண்டு ஆ, நகையவே சகைவே நீ கீழே இறங்கி வா, இறங்கி வா. இறங்கி வா, எனக்கு நான் வீட்டிலே நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமா இறங்கி அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை சந்தோஷத்தோடு கூட அவரை கொண்டு போனார். எங்க கொண்டு போனான்? வீட்டுக்கு அழைத்து போனான். ஒருவேளை சொல்லலாமா? அவன் சொன்ன மாத்திரத்துல வேகமா இறங்கி வந்தான். ஏன்னா எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது இல்லைங்க. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஏசாமி என் வீட்டுக்கு வருவாரு, அவர் என்ன ஆயிரத்துக்கு போவார் என் வீட்டுக்குன்னு அவன் நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நீங்க நானும் அதை நினைக்கணும். அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் நினைப்பேடுவதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைச்சினாலே போதும். அப்பா எனக்கு உபத்திரமா இருக்குது ஆண்டவரே, இந்த உபத்திரத்தை எனக்கு விடுதலை நீ கொடுத்து சொல்லி பாருங்க. ஒரு 3 தடவை சொல்லுங்க, நான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சொன்னாங்க நீ மேலே போக கூடாது, கீழே தான் இருக்கணும். கீழே இடத்துல ஒரு கட்டில் வாங்கி போட்டாங்க, என்ன பண்ணுங்க? படுத்துங்க. நான் சொன்ன ஆலயத்தில் நான் படுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. தங்கவே மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நான் என்ன பண்ணேன்? இருப்பேன். எனக்கு அந்த போதுமான பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கால்வலி வந்தாலும், எந்த சோர்வு வந்தாலும், எந்த ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்ம வைத்து சொல்லலாமா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சகேயை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அங்க ஒரு ரட்சிப்பு நடக்குது. அந்த வீட்டுல சமாதானம் வருதுன்னு சொல்லி முக்கியமா யார் எதிர்பார்த்தது? சகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நினைப்பதில்லை, இந்த வீட்டுக்கு எப்படி ஆண்டவர் என் கூட பேசுறேன், இந்த வீட்டுக்கு நான் எப்படி ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகிறார். அவர் வரும்படியாக, அவர் நீ நேசிக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து மாத்திரமல்ல, அவர் உன்னோடு கூட தங்கி இருக்கும்படியாய் அவர் வருவார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வகை தேட வேண்டும். சகேயை எப்படி வகை தேடினானோ, ஆண்டவரை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எப்படி நினைத்தானோ அதே ஒரு காரியத்தை நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். முதல்ல பரலோகத்தின் சமாதானம் உங்களை தேடி வரும். இந்த பூமியிலே சமாதானம், கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் தேடுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வீட்டிற்கு சமாதானம் வந்தது. 10:5 வாசிங்க. லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். அப்புறம் சமாதானம் பார்க்கிறேன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் கண்டோம். சொல்லலாமா? வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணுமா? இந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நுழையணுமா? அப்ப அந்த சமாதானம் நிலைத்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கணுமா? உங்க பாத்திரம் சமாதானத்தால நிரம்பி இருக்கணும். அப்பதான் அந்த சமாதானம் உங்களுக்கு பொருந்தும். இன்னைக்கு ஒரு சில வீடுகள் என்ன இல்ல, சமாதானம் இல்ல. மனைவி ஜெபிக்க சொல்லி கூப்பிட்டா வர்றது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை தான் சபைக்கு வர்றது, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு. அப்ப எப்படி வீட்டுல சமாதானம் இருக்கும்? நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் நல்லா செய்யறாரு, நல்லா கிடைச்சிருது, நம்ம ஏன் ஆலயத்துக்கு போனோம், இப்படியே இருந்துடலாம். நம்ம போனா அந்த ஆள் வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம், என்ன கேட்பான், ஏன் வரலன்னு கேட்பான், அவனுக்கு ஒரு பொய்யை சொல்லணும். நம்ம இப்படியே என்ன பண்ணலாம், இருந்துலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வராம உனக்கு எல்லாமே கிடைக்குது நினைச்சேன்னா உனக்கு பிசாசு தான் ஒண்ணு செஞ்சுருக்கிறான். நினைச்சவங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் என்னை தேடி வருகிறவர்களுக்கு நான் அளிக்கும் பல நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்க தேடி வரணும்.
நீ ஆலயத்துக்கு வராம நான் வீட்டுல தான் இருப்பேன், வீட்டுல எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் செய்யுது, நான் ஜெபிக்காதே நடக்குது நீ நினைச்சேனா அது ஒரு பிசாசு பண்ற காரியம். அல்லேலூயா. ஐஸ்வர்யனா இருந்த ஒரு மனுஷன், ஆயிரக்காரன் தலைவனா இருந்தான். அவன் போய் ஆண்டவர் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆனா கர்த்தரோட இதயத்திலே அவன் இருந்தபடினால பாருங்க, அவன் கர்த்தரை வகை தேடினான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுமா, சமாதானம் வரணுமா, பரலோகத்தில் சமாதானம் வீட்டில் இறங்கணுமா, நீ கர்த்தரை தேடுகிறவர்களாய் கர்த்தருடைய மாற்ற வேண்டும். கர்த்தருடைய சமாதானம் கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு வீட்டை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. ரெல்லே சொல்லாமா, எல்லாரும் பண்ணிடுங்க. கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு இன்னைக்கு சமாதானம் வந்தது. பாருங்க, உடனே சகேயு சொல்றாரு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வந்ததுனால நான் இருக்கிற அத்தனை ஆயுசையும் என்ன பண்றேன், 7 ஜனங்களுக்கு நான் கொடுத்துறேன். என் சொத்துல பாதி என்ன பண்றேன், என் ஜனங்களுக்கு நான் கொடுத்துறேன். 4 திரும்ப தரேன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நீங்க கூட ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவிக்கு சமாதானம் உண்டாகும்படியாக இருக்கிறது. கர்த்தரை பார்த்து சொல்லி வீட்டுக்கு வந்தீங்கன்னா சமாதானத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்ல இருக்கிறார். எல்லாரும் கொடுப்போம். ஹalleluya. Oh, we praise the Lord. எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிற சமாதானம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யணும் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? சமாதானத்தை காண கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். சகையை வீட்டுக்கு நீங்க ரட்சிப்பு வந்தது போல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறது போல கர்த்தர் இன்றைக்கு வீட்டுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. Thank you Jesus. 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 Thank you. தமிழ் சொல்லலாம். நன்றி இயேசுவே, நன்றி சத்தமா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாம் எழுந்திருக்கலாமா? இன்னைக்கு கௌரவமான சூழ்நிலை முக்கியமான ஒரு ஆளுக்காக சொல்லிக்க போகிறோம். நிறைய கரங்களை தூக்கி உயர்த்தி இந்த நாட்டு முதலமைச்சருக்காக சொல்லணும். நேற்று தினத்தில் உடம்பு பலவீனமாய் மருத்துவமனையில் அனுப்பி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாட்டை ஆளுகை செய்கிற ஒரு மனிதர், அவருக்கு ஆண்டவர் நல்ல யோசனை கொடுக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க அவர் நல்லது செய்கிறார், நல்லது செய்கிறார், கெட்டது செய்கிறார். நமக்கு தெரிந்த ஒரே ஒரு முதலமைச்சர் சுகமாக இருந்துச்சுன்னா அவர் சுகமுள்ள நாட்டை ஆளுநர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர் எல்லாமே பார்த்துக் கொள்கிறவர். நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் கரங்களை உயர்த்தி முதலமைச்சர்களுக்கு
கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது. அது முதுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. சரீர பலவீனத்தை கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. அந்த இடத்திற்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டிட முடியாது. நம்ம எல்லாரும் கரங்களை வட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே குடும்பம் முழுவதுமாய் தேசத்தை ஆளுகை செய்கிற, தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிற முதலமைச்சர் நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டிட முடியாது. கரங்களை வட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது சுகபத்திரமாய் கர்த்தர் வீடு திரும்புடைய கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரம் சகோதரி ரேச்சலோட கணவர்கள் சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம கடப்பட்டிருக்கிறோம். நீங்க ஆகாரம் கொடுக்கிறதான சகோதரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் கரவதிகத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்தித்து இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையானது ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்த முடியாது. கரவதிகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவைப்பட்ட யாராவது செவிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப நேரம் செவிக்காதீங்க. ஒரே வார்த்தை சொல்லி ஆண்டவரே எங்க வீட்டுக்கு இந்த சமாதானம் வேணும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சமாதானம் கொடுங்க ஐயா. குத்தனை போட்டு வழி செய்வீங்க. அந்த தேவைகளை சந்திங்கப்பா. தடப்பட்டதெல்லாம் அதுக்கு வழக்கு செய்வீங்க. ஆவியானவரே மாத்திரம் இல்லை, எல்லா சகோதரன் சகோதரிகளுக்கும் எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கிறவரப்பா. மழை போல வந்தாலும் பனி போல எல்லா கஷ்டத்தையும் எல்லாவற்றுகளும் விளக்குங்க. எல்லா துன்பங்களும் துயரங்களும் விளக்குங்க. சமாதானத்துக்கு தேவன், சமாதான பிரபு, சமாதானம், சமாதானம், நீதி, நியாயத்தை விசாரிக்க எல்லாவற்றையும் பார்க்கலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைப்படியாய் பிள்ளைகளை சமாதானத்தோடு நீங்கள் அழைத்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தந்து உடைய ஆசீர்வதித்து குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வருகை மட்டும் சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் தெய்வீக பலத்தோடு கூட சுகத்தோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவல்லாமை கர்த்தர் நிரப்புவீராக. நன்மையும் கிருபை தொடர்பு உதவி விசேஷமாக ஆண்டவரே கில்பெட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு தேவையான உதவிகளை கர்த்தரை செய்வான் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கல்வியும் தயவு கிடைக்க, எல்லா காலேஜ் டைரக்டர் தயவு கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாது கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்மையான நிரப்புக்கு பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவியாகும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடு கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து வருகை பெற்றுக் கொண்டிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. I will enter his gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Can you speak Alama? He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. I will enter his gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. We bring sacrifice of praise into the heart of the Lord. We bring sacrifice of praise into the heart of the Lord. And we offer unto you the sacrifice of thanksgiving.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஆக ஒன்று செயல்பட்டு நீ புசித்து விட்டு போக முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.